Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் சரளமா பேசணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. ஸோ அதை நம்ம நினைச்சா மட்டும் போதாது, நம்ம வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதாது, நம்ம புக்ஸ் படிச்சா மட்டும் போதாது. ஸோ நீங்க தான் பேச ஆரம்பிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல் படிக்கட்டு உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும். So you should practice every day to speak English fluently, right? Okay. So today I'm going to teach you 10 most common grammar mistakes that you should avoid. Okay? நீங்க தவிர்க்கக்கூடிய பொதுவான அதிகப்படியா மத்தவங்க விடக்கூடிய ஒரு 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ மிஸ்டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அது ஏன் அந்த மிஸ்டேக் வருது, அதை எதுக்காக நம்ம கரெக்ட் பண்றோம், வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். So first one, the team or go to the finals. The team or go to the finals. Okay, இதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். So the team அப்படின்னா அது ஒரு பன்மை கிடையாது. ஓகே, டீம் இப்போ மொத்தம் 3 டீம் விளையாடுறாங்க அப்படின்னா 3 teams. ஓகே, ஒரு டீம் அப்படிங்கிறது சிங்குலரா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, டோன்ட் கன்சிடர் அஸ் ப்ளூரல். அதை நம்ம ப்ளூரலா கன்சிடர் பண்ணக்கூடாது. த டீம் அப்படின்னா ஒரு டீம் தான். அதுல 12 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, அது ஒரே டீமா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது ஸோ கைண்ட் ஆஃப் சிங்குலர், ரைட்? ஓகே, ஸோ அதனால நம்ம இங்க ப்ளூரல் ஆர் பயன்படுத்தக்கூடாது. யூ ஷுட் யூஸ் இஸ். ஓகே, த டீம் ஹஸ் கோ டு த ஃபைனல்ஸ். இது கரெக்டா தப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? ஸோ தேர் இஸ் ஒன் மோர் மிஸ்டேக். Did you find it? சில பேர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகே, இங்க பாருங்க, the team is go to the finals. go அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இஸ் இருக்கு. அதுக்கப்புறம் you have to use the continuous form of verb. ஓகே, so the team is going to the finals. ஓகே, so இங்க நம்ம going யூஸ் பண்ணணும். The team is going to the finals. Okay, next one. I was studying for the exam. I was studying. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு டென்ஸை சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ I was studying அப்படின்னா நான் படித்து கொண்டு இருந்தேன். ஓகே, பாஸ்ட்ல சொல்றீங்க. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். For the exam, தேர்வுக்காக நான் படிச்சுட்டு இருந்தேன். And then அதுக்கப்புறம் I go to the library. அதுக்கப்புறம் நான் லைப்ரரிக்கு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிச்சிட்டீங்க நிறைய பேர் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்ல யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். நீங்க ஒரு பாஸ்ட் பத்தி பேசும்போது பாஸ்ட்லயே தான் நீங்க சொல்லிட்டே வரணும். நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் லைப்ரரிக்கு போனேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன், எல்லாமே பாஸ்ட்லயே தான் இருக்கணும். ஓகே, ஃபியூச்சர் பத்தி சொல்லும் போது நீங்க ஃபியூச்சர்லயே தான் சொல்லணும். நாளைக்கு நான் கடைக்கு போவேன், ட்ரெஸ் நிறைய வாங்குவேன், அதுக்கப்புறம் பட்டாசு வாங்குவேன். ஓகே, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல சொல்றப்போ ஸோ ஃபியூச்சர்லயே தான் நம்ம சொல்லணும். இந்த சென்டென்ஸ் so it starts with the past form. Okay, so I was studying for the exam. நான் தேர்வுக்காக படிச்சிட்டு இருந்தேன். And then அதுக்கப்புறம் I go to the library. so இங்க incorrect verb நம்ம பயன்படுத்தி இருக்கோம். என்னன்னா go நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லைப்ரரிக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு you should use the past form of verb. Okay, so go ஓட past form என்ன அப்படின்னா went. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. I was studying for the exam and then I went to the library. நீங்க go யூஸ் பண்ணா தப்பு, ரைட்? ஓகே, so next one, I am going at the store. I am going அப்படின்னா நான் போய்கிட்டு இருக்கேன். at the store நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. வெரி குட். இங்க so we have used incorrect preposition. ஓகே, at நம்ம பயன்படுத்தக்கூடாது. கடைக்கு போறேன். ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு you should use the preposition to. ஓகே, instead of using at. so at நம்ம பயன்படுத்தக்கூடாது. you should use the preposition to. so read it. I am going to the store. Okay, I am going to the store. Next, the family are going. Okay, the family are going. ஒரு ஃபேமிலி போய்கிட்டு இருக்காங்க எங்கயோ, ஐ மீன் சென்னை, டெல்லி, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. So the family are going அப்படின்னு இருக்கு. So what's incorrect here? The family அப்படிங்கும் போது ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் குறிக்குது. பர்டிகுலரா ஒரு ஃபேமிலி தான். ஃபேமிலிஸ் அப்படின்னா தான் நிறைய குடும்பங்கள். ஸோ ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி அப்படின்னா அது சிங்குலரா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இதுதான் நான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்.
ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி, இதுக்கப்புறம் வந்து நீங்க ஆர் பயன்படுத்தக்கூடாது, இஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, the family is going, right? The family is going to Chennai, the family is going to the party. Okay, the family is going to somewhere else. Okay, ஏதோ ஒரு இடம், right? The last one, I had went to Chennai அப்படின்னு இருக்கு. ஓகே, I had went to Chennai. ஸோ had வந்து நம்ம என்ன டென்ஸ்ல பயன்படுத்துவோம் அதை முதல்ல சொல்லுங்க கமெண்ட்ல. எந்த டென்ஸ்ல, இன் விச் டென்ஸ் we used to use had? நம்ம had வந்து வழக்கமா எந்த டென்ஸ்ல பயன்படுத்துவோம்? Do you remember? So I taught you when I taught you tenses. Okay, tenses சொல்லி தரும் போது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். I already taught you. Okay, so இங்க என்ன தப்பு இருக்கு? I had, okay, இது வந்து past perfect tense. Okay, நான் சென்னைக்கு போய் இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்க இந்த மாதிரி வந்து எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆர் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஷுட் யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, டோன்ட் யூஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆர் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ went அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்ம், யூ ஷுட் நாட் யூஸ் இட். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, இன்பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அப்ப இங்க என்ன பயன்படுத்துவீங்க? go, went, gone. You should use the third form. Right? Gone. இது gone கிடையாது, gone. Okay. So I had gone to Chennai. I had gone to Chennai. Read பண்ணி பார்க்கலாமா? The team is going to the finals. I was studying for the exam and then I went to the library. I'm going to the store. The family is going. I had gone to Chennai. Right? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இன்னொரு 5 sentences பார்க்கலாம். Okay? So first one, John and Mary is coming. Okay? John and Mary. ஓகே, ஜானும் மேரியும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஜான் அண்ட் மேரி இஸ் கமிங். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, ரெண்டு பேரை குறிக்க மேரின்னு மட்டும் வந்திருந்தா நம்ம வந்து இஸ் கமிங் போடலாம். பட் இங்க ஜான் அண்ட் மேரி அப்படிங்கிற ரெண்டு பேர் வராங்க. ஓகே, ஜான் மேரி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்கும் போது யூ ஷுட் நாட் யூஸ் இஸ். நம்ம வந்து இஸ் பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? ஆர் தான் பயன்படுத்தணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன் வந்து நம்ம ஆர் தான் பயன்படுத்துவோம் இல்லையா சப்ஜெக்ட் வரும்போது. ஓகே, ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா ஆர் வரும். ஜான் அண்ட் மேரி ஆர் கமிங். வேற என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, கமிங், கம் அப்படின்னா நம்மளோட verb. ஓகே, ஸோ இங்க ஆர் வந்திருக்கிறதுனால யூ ஷுட் யூஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb. கரெக்ட் தான், பட் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ கம்மிங் அப்படின்னு எழுதும் போது இந்த இ வராது. ஓகே, ஸோ கம்மிங் அதுல வந்து இந்த இ வராது. ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா coming. John and Mary are coming. Okay, next one, everyone are invited to the party. எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இதோட அர்த்தம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது. ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும் தான். ஓகே, ஸோ எவ்ரி ஒன், சம் ஒன், சம்படி, எவ்ரிபடி. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? சம்படி, நோ ஒன், நோபடி. ஓகே, ஸோ சம்திங். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறமா வந்து யூ ஷுட் யூஸ் இஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எவ்ரி ஒன் எல்லாரையும் குறிக்குது, நான் வந்து ஆர் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. தட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஸோ என்னென்ன வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க? எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி, சம்திங், எவ்ரிதிங். ஓகே, இதுக்கு அப்புறமா வந்து யூ ஷுட் யூஸ் இஸ் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஆர் பயன்படுத்தக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ் இன்வைட்டட் to the party. Next one, I don't want to lose my keys. I don't want நான் விரும்பல, to lose my keys. நான் என்னோட கீனா சாவிகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதை இழக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, அதை மிஸ் பண்ண விரும்பல, இழக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வாட் இஸ் ராங் இன் திஸ் சென்டென்ஸ்? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிச்சீங்க நிறைய பேரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், லூஸ். ஓகே, ஸோ லூஸ் இதுக்கு என்ன மீனிங்? யூ ஷுட் நோ த மீனிங் ஃபார் திஸ் லூஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். லூஸ் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளர்வா இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் லூஸா இருக்கு. ஓகே, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இங்க இழக்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா LOSE. ஓகே, ஸோ இது வந்து தப்பு இந்த ஸ்பெல்லிங். I want to lose my keys. ஸோ ரெண்டுக்குமே வந்து ப்ரொனன்சியேஷன் சேம் தான். ஓகே, ஸோ இதையும் நம்ம லூஸ் அப்படின்னா வாசிக்கணும், இதையும் லூஸ் அப்படின்னா வாசிப்போம். பட் ஒரு ஓ மட்டும் இருந்தது அப்படின்னா, ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ்னா நான் இழக்க விரும்பல, என்னோட சாவி நான் இழக்க விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லூஸ் அப்படின்னா தளர்வா இருக்கிறது. ஓகே,
ரைட். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லூஸ் அண்ட் லூஸ். ஸோ போத் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ரொனன்சியேஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஐ வில் அக்செப்ட் யுவர் ஆஃபர். ஐ வில் அக்செப்ட் யுவர் ஆஃபர். நான் வந்து உங்களோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. இதுல தப்பு இருக்கு, பார்த்தாலே தெரியுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எக்ஸப்ட் அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸப்ட் திஸ், இது தவிர அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த எக்ஸப்ட் இங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஸ்பெல்லிங் வந்து அக்செப்ட். ஐ வில் அக்செப்ட் யுவர் ஆஃபர். ஸோ நான் உங்களோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணுவேன், ஏத்துப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, த லாஸ்ட் ஒன், he only speak English. he only speak English. அவன் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவான் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுல என்ன மிஸ்டேக்? வாட்ஸ் ராங் இன் திஸ் சென்டென்ஸ்? he only speak English. முதல் தப்பு என்னன்னா, he only speak அப்படின்னு வரக்கூடாது. he she it வந்தா வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்பீக்ஸ் அப்படின்னு வரும். he only speaks English. இது கரெக்டா தப்பா? So this is also incorrect. The word, I mean, what's that? The word order is incorrect. Okay, word order தப்பா இருக்கு. இந்த only அப்படிங்கக்கூடிய வார்த்தை இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகே, எப்படி எழுதணும் அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he speaks only English. ஓகே, ஸோ வேர்புக்கு அப்புறமா தான் வரும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அட்வர்ப் மாதிரி. ஓகே, ஸோ அது வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். ஸோ he speaks only English. ஓகே, இப்படி சொன்னா தப்பு. he only speaks English. தமிழ் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ don't say like that. Just you have to say he speaks only Tamil, he speaks only English, he speaks only Telugu, whatever. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரீட் பண்ணி பாருங்க. John and Mary are coming. Everyone is invited to the party. Invited அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, invited. Okay, invited to the party. I don't want to lose my keys. Just you have to remember the spelling. Okay, and I will accept your offer. Accept is accept. Okay, you should know the difference between accept and accept, right? Okay, so சின்ன அந்த ப்ரொனன்சியேஷன்ல சின்ன மாற்றங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்றதுனாலயோ இல்ல வந்து வாட் இஸ் நவுன், வாட் இஸ் அட்வர்ப், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் தட். அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் கரெக்ட் பண்றோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, and the last one, he speaks only English. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இந்த 10 மோஸ்ட் காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. யூ ஷுட் அவாய்ட் இட். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன். நான் வந்து I'm going to give you 5 sentences. Just you have to correct the mistakes in those 5 sentences. Right? Are you ready? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் போர்டில் வந்து 5 sentences எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 20 seconds டைம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸா நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ your time starts now. Time up. Okay, right. So first one, I am go to the hospital. Okay, I am go to the hospital. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து am பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து you should use the continuous form of verb. Okay, go பயன்படுத்தக்கூடாது, going அதான் பயன்படுத்தணும். ஓகே, குட். நிறைய பேர் கரெக்டா போட்டிருந்தீங்க. I am going to the hospital. Next one, he had came. அவன் வந்திருந்தான். ஓகே, அவன் வந்திருந்தான். he had came. had பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து past perfect tense. எந்த perfect tense இருந்தாலும் you should use the third form of verb. ஓகே, இங்க வந்து second form தான் பயன்படுத்தியிருக்கோம். come அது present form, came அப்படிங்கிறது past form. மூணாவது ஃபார்ம் என்ன? past participle. அது come தான், came கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம third form தான் பயன்படுத்தணும். இங்க வந்து என்ன வரும்? come. he had come. அவன் வந்திருந்தான். நெக்ஸ்ட், everyone are here. எல்லாருமே இங்க இருக்காங்க. ஓகே, சோ இதுல என்ன தப்பு இருக்கு? சோ everyone அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்க வந்து are பயன்படுத்தக்கூடாது. you have to use is. Next one, I want to lose my weight. I want to lose my weight. நான் என்னோட வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும், இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த lose நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். LOSE அதான் பயன்படுத்தணும். ஓகே, I want to lose my weight. The last one, John and I
am playing. John and I am playing. ஜானும் நானும் விளையாடிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? John and I, நானும் நானும் ரெண்டு பேர் இருக்கீங்க. ஸோ ஆம் பயன்படுத்தக்கூடாது. ரெண்டு பேர்னா ப்ளூரலுக்கு நம்ம ஆர் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஆம் இந்த இடத்துல வராது. John and I are playing. ஜானும் நானும் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. முதல்ல மற்றவங்களோட பேரை சொல்லிட்டு தான் நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ரீட் பண்ணி பாருங்க. ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். I had come. Everyone is here. I want to lose my weight. John and I are playing. Very good. உங்களோட மார்க்ஸ் என்ன? அவுட் ஆஃப் 5 நீங்க வந்து எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் சூப்பரா பண்ணீங்க. எக்ஸலண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் யாராவது 7 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, 7 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். நம்ம சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தாலும் இருக்கும் 7 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். அது பார்க்காதவங்க பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். த சில்ட்ரன் இஸ் ஸ்டடியிங். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஸோ கரெக்டான சென்டென்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த 10 காமன் மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் நீங்க பண்ணவே கூடாது. அதுக்கு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது தவிர வேற வழியே கிடையாது. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல உங்களை பேச வைக்க வேண்டியது என்னோட கடமை. பட் பேச ஆரம்பிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.